அத்தியாயம் 10. திண்டுக்கல் திருப்புமுனை. போராட்டங்கள் நடத்தியாகிவிட்டது. குற்றப்பட்டியல் வாசித்தாகிவிட்டது. சபாநாயகர் தம்முடைய கைப்பிடியில் இருந்தும் சட்டமன்றத்தில் எதையும் சாதிக்க முடியவில்லை. அதிருப்தியின் உச்சத்துக்கே சென்றுவிட்டார் எம். ஜி. ஆர். இனி எதைச் செய்து தன்னுடைய சக்தியை நிரூபிப்பது என்று யோசிக்கத் தொடங்கினார். அந்தச் சமயத்தில்தான் வந்தது அந்த இடைத்தேர்தல் செய்தி. திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவைச் சேர்ந்த ராஜாங்கம் மரணமடைந்து அந்த தொகுதிக்கு 1973 மே மாதத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அண்ணா திமுகவை எம். ஜி. ஆர் தொடங்கியிருந்த சமயம் என்பதால் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை எல்லோருக்கும் நிரூபிக்க விரும்பினார் எம். ஜி. ஆர். திண்டுக்கல்லில் அதிமுக போட்டியிடும் என்றும் அறிவித்தார். அதிமுகவின் முதல் வேட்பாளர் யார் என்பதில் கட்சிக்குள் பலத்த எதிர்பார்ப்பும் போட்டியும் இருந்தது. சேடப்பட்டி முத்தையாவை வேட்பாளராக்க வேண்டும் என்றார் அதிமுக கொள்கை பரப்புச் செயலாளர் எஸ். டி. சோமசுந்தரம். ஆனால் மாயத்தேவரை வேட்பாளராக்க வேண்டும் என்றார் ஆர். எம். வீரப்பன். இறுதியில் மாயத்தேவர் அதிமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். திமுக சார்பில் பொன். முத்துராமலிங்கமும் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் இன். எஸ். வி. சித்தனும் மார்க்சிஸ்ட் சார்பில் இன். சங்கரையாவும் நிறுத்தப்பட்டனர். திடீரென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பி. ராமமூர்த்தியை எம். ஜி. ஆர் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து எம். ஜி. ஆரிடம் இருந்து அறிக்கை ஒன்று வெளியானது. ஜீவாதாரமான கொள்கைக்கு எதிராகச் செயல்படுகிறவர்கள் யாராயினும் மாநில அரசானாலும் மத்திய அரசானாலும் அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் ஆயினும் அதிமுக தனது லட்சியத்தை நிறைவேற்ற எதிர்த்து போராடியே தீரும். மத்திய அரசே ஆனாலும் என்பது இந்திரா காந்தியை குறிக்கும் வகையில் இருந்தது. இது மார்க்சிஸ்ட் தலைவர்களை சமாதானம் செய்தது. உடனடியாக மார்க்சிஸ்ட் வேட்பாளர் என். சங்கரையா போட்டியில் இருந்து விலகிக் கொண்டார். அதிமுகவின் உருவாக்கத்துக்கு பின்புலமாகச் செயல்பட்ட எம். கல்யாண சுந்தரம் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவுக்கு ஆதரவளித்தது. அந்த உற்சாகத்தில் எம். ஜி. ஆர் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒன்று திரட்டி பிரச்சாரம் செய்தார். திமுகவுக்கும் இந்த இடைத்தேர்தல் கௌரவ பிரச்னை என்பதால் திமுகவினர் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். தேர்தல் வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை வெளியிடும் வேலைகளிலும் எம். ஜி. ஆர் ஈடுபட்டிருந்தார். பலத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானது. படம் நல்ல வெற்றி. தியேட்டர்களில் எம். ஜி. ஆரின் ரசிகர்களாக படத்தை கொண்டாடியவர்கள் வெளியே வந்து தொண்டர்களாக மாறி களப்பணி செய்தனர். உலகம் சுற்றும் வாலிபனின் வெற்றி திண்டுக்கல் வெற்றிக்கான முன்னறிவிப்பு என்றனர் அதிமுகவினர். இறுதியில் அதுதான் நடந்தது. தியேட்டரில் டிக்கெட் வாங்க முண்டியடித்த மக்கள் வாக்குச்சாவடியிலும் அதே நடைமுறையை பின்பற்றினர். கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் பதிவாகின. அதிமுகவின் மாயத்தேவர் 2,60,930 வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி கொடுத்த சந்தோஷத்தை காட்டிலும் திமுக வேட்பாளர் பொன். முத்துராமலிங்கம் 93,496 வாக்குகளைப் பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட செய்தியும் ஜி. ஆரை குதூகலிக்கச் செய்தது. ஸ்தாபன காங்கிரசின் என். எஸ். வி. சித்தன் 1,19,032 வாக்குகள் பெற்று 2வது இடத்துக்கு வந்திருந்தார். திமுகவில் இருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சந்தித்த முதல் இடைத்தேர்தலில் அபார வெற்றியைப் பெற்று பெரும் கவன ஈர்ப்பை பெற்றது. உங்கள் ஓட்டு தமிழனுக்கா அல்லது அந்நியனுக்கா என்ற கேள்வியை கருணாநிதி எழுப்பினார். அந்த கேள்விக்கு தமிழ் பண்பு, தமிழ் கலாசாரம், தமிழ் மரபு, அண்ணாவின் அறவழி, வள்ளுவர் நெறிமுறை இவைகளை இதய சுத்தியோடு பின்பற்றுபவன்தான் தமிழன் என்று ஒளிவு மறைவு இல்லாமல் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்றார் எம். ஜி. ஆர். திமுகழகத்தின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த இடம் திண்டுக்கல். இந்த திண்டுக்கல்தான் கழகத்தின் பல்வேறு வெற்றிகளுக்கெல்லாம் தடைக்கல்லாகவும் இருந்தது என்று பின்னாளில் கருணாநிதி எழுதும் அளவுக்கு திண்டுக்கல் வெற்றி அமைந்திருந்தது. திண்டுக்கல் தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த பெரியார் பொதுமக்களின் சிந்தனையை கெடுக்கும் சினிமா மோகம் அறவே ஒழிய வேண்டும். இது எவ்வளவு தூரம் முற்றியிருக்கிறது என்றால் திண்டுக்கல் தொகுதியில் எம். ஜி. ஆரின் எச்சில் பட்ட சோடா கலர் பானங்களை குடிக்கும் முட்டாள்தனமான ஓட்டர்கள் நாட்டில் இருக்கின்றார்களே, இந்த பைத்தியக்காரத்தனம் வளர்ந்திருக்கிற நிலைக்கு நாடு கெட்டுப்போயிருக்கிறதே என்று வருத்தத்துடன் கூறினார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் தமிழக அரசியலில் அணி மாற்றங்களை தீர்மானித்தது. எம். ஜி. ஆர் தொடங்கிய அதிமுகவுடன் கூட்டணியை தொடர கம்யூனிஸ்டுகளும் புதிதாக கூட்டணி அமைக்க இந்திரா காங்கிரசும் ஆர்வம் செலுத்தின. ஆனால் இந்த இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் அவசரம் காட்டாமல் அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்தார் எம். ஜி. ஆர். முதலமைச்சர் கருணாநிதி கூட்டணி பற்றியெல்லாம் சிந்திக்கவில்லை. சட்டமன்றத்தில் முழு பலத்துடன் இருக்கிறோம். 5 ஆண்டு கால ஆட்சியை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும்.
இதுதான் அவருடைய இலக்கு. எனினும் திண்டுக்கல் இடைத்தேர்தல் தோல்வியை முன்னிட்டு திமுக தலைவர் கருணாநிதியும் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியனும் தத்தமது பதவிகளில் இருந்து விலகி மன்னை நாராயணசாமியை திமுக பொதுச் செயலாளராக ஆக்க இருப்பதாக செய்திகள் கசிந்தன. ஆனால் அந்த முடிவு கட்சிக்கே எதிராக முடிந்துவிடும் என்று எச்சரித்தார் பெரியார். அதனைத் தொடர்ந்து ராஜினாமா யோசனை திரும்பப் பெறப்பட்டது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற உற்சாகத்தில் திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவதில் ஆர்வம் செலுத்தி கொண்டிருந்தது அதிமுக. குறிப்பாக விலைவாசி எதிர்ப்பு போராட்டம். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருள்களின் விலை கடுமையாக உயர்ந்து விட்டது என்று கூறி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டங்களை நடத்தியது அதிமுக. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தன. முதலில் ஆதரவு தருவதாகச் சொன்ன இந்திரா காங்கிரஸ் பிறகு விலகிக் கொண்டது. பிப்ரவரி 12, 1973 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதுமையான மசோதா ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. பொதுவாழ்வில் ஈடுபட்டோர் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு மசோதா. இதன்படி பொதுவாழ்வில் ஈடுபட்டிருப்போர் மீது சாட்டப்படும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும். அவருக்கு உதவியாக தேவைப்பட்டால் மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ளவர்கள் கூடுதல் ஆணையர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த மசோதாவின்படி பொதுவாழ்வில் ஈடுபட்டிருப்போர் பட்டியலில் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை மற்றும் மேலவையின் முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், முன்னாள் மேயர், நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து யூனியனின் முன்னாள் இந்நாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அடங்குவர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை வழங்கப்படும். குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பது நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டியவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை வழங்கப்படும். மத்திய அரசின் லோக்பால், லோக் ஆயுக்த் மசோதாக்களில் கூட பிரதமர் போன்றவர்கள் வராதபோது மாநில அரசு கொண்டுவந்திருக்கும் மசோதாவில் முதலமைச்சரும் கொண்டுவந்தது நேர்மையான விஷயம் என்று பாராட்டப்பட்டது இந்த மசோதா. பொதுவாழ்வில் ஈடுபடுவோர் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க நீதிபதி வெங்கடாத்ரி நியமிக்கப்பட்டார். ஏப்ரல் 5, 1973 அன்று இந்த மசோதா சட்டமன்றம் மற்றும் சட்டமேலவையில் நிறைவேறியது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாவை அதிமுக கடுமையாக எதிர்த்தது. கருப்பு மசோதா என்று விமர்சனம் செய்தார் எம். ஜி. ஆர். திமுகவில் இருந்து வெளியேறுவதற்கு ஊழலை காரணமாகச் சொன்ன எம். ஜி. ஆரும் அதிமுகவும் இந்த மசோதாவை எதிர்த்தது வினோதம். பூம்புகார். கரிகார் சோழன் காலத்தில் எழிலோடு விளங்கிய நகரம். அங்கே சிலப்பதிகார காட்சிகளைச் சிற்பங்களாக வடித்து சிலப்பதிகார கதையை அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக கலைக்கூடம் ஒன்றை அமைக்க முடிவு செய்தது திமுக அரசு. 4,5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட சிலப்பதிகார கலைக்கூடம் ஏப்ரல் 17, 1973 அன்று திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழர் வ. உ. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற 3 சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் விழா எடுத்தது திமுக அரசு. எட்டயபுரத்தில் இருக்கும் பாரதியாரின் பூர்வீக இல்லம் நினைவு சின்னமாக்கப்பட்டது. ஒட்டப்பிடாரத்தில் இருக்கும் வ. உ. சிதம்பரனாருக்கு சிலை அமைக்கப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் நினைவாக கோட்டை எழுப்புவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பிறகு அந்த கோட்டை 18 ஆகஸ்ட் 1974 அன்று திறக்கப்பட்டது. திமுக அரசுக்கும் எதிராக போராட்டங்களை நடத்துவதோடு கட்சிக்கான கொள்கைகள், இலக்குகள், லட்சியங்களை வகுப்பதிலும் அதிமுக ஆர்வம் செலுத்தியது. 30 செப்டம்பர் 1973 அன்று 29 பக்கங்கள் கொண்ட கொள்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதிமுக. அந்த அறிக்கையிலிருந்து சில பகுதிகள் இங்கே. இந்திய துணைக்கண்டத்தில் இந்தி ஒன்றுதான் தகுதியான மொழி, நாட்டை கட்டியாளத் தகுந்த மொழி, இந்திய துணைக்கண்டத்தின் ஆட்சி மொழி என்று சொல்லப்படும் எல்லா காரணங்களையும் எதிர்க்க அதிமுக முதன்மையாக நிற்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி மொழியாக அந்தந்த மாநில மொழியும் மத்திய மாநில அரசுகளோடு தொடர்பு கொள்ள ஆங்கில மொழியும்தான் அமைய வேண்டும். இன்றைய அரசியல் சட்ட அமைப்புப்படி அதிகாரங்கள் தலைமையிலே குவிக்கப்பட்டு கிடக்கின்றன. அவை பரவலாக்கப்பட்டு மாநிலங்களும் மாநிலங்கள் வழியாக அவற்றின் கீழ் அமைப்புகளும் போதுமான அதிகாரங்களை பெற வேண்டும். We want neither dependence nor independence but interdependence. கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்தாலன்றி பொருளாதார சீர்குலைவில் இருந்து நாட்டை காப்பாற்ற இயலாது. அதற்குரிய ஒரே வழி 100 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட நோட்டுகளை செல்லாது என்று அரசு அறிவிக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிடும்போது அவர்களை திருப்பி அழைக்கின்ற உரிமை அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதற்காக அரசியல் சட்டத்தில் தகுந்த திருத்தம் தேவை.
பிற்பட்ட சமூகத்தினர் என்பவர்களோடு பொருளாதாரத்தில் பிற்பட்டிருக்கின்ற அனைத்து சமூகத்தவர்களுக்கும் சமுதாயத்தில் உயர்நிலை வாழ்வை பெறத்தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அழுத்தம் ஆசிரியருடையது. வியாபார ரீதியில் ஒரு சில பத்திரிகை திமிங்கலங்கள் பத்திரிகை தர்மத்தையே கொன்றுவிட்ட நிலையில் வேண்டுமென்றே செய்திகளை திரித்து போடும் போக்கு தடுக்கப்பட வேண்டும். நாட்டைப் பற்றியோ மக்களைப் பற்றியோ சிறிதும் கவலைப்படாது பணம் சேர்க்கும் வழியிலே மட்டும் கவனம் வைக்கும் நாட்டுப்பற்றற்ற நாட்டின் ஒற்றுமையில் சிறிதும் அக்கறை அற்றவர்களிடம் பத்திரிகைகளை ஒப்படைக்கக்கூடாது. முழுமையான மதுவிலக்கு என்பதுதான் அதிமுகவின் கொள்கை. இந்திய துணைக்கண்டம் முழுமையிலும் இறுதியாக மதுவிலக்கு கொண்டுவர வேண்டும். லஞ்சம் ஊழல் ஒழுங்கீனம் இவற்றைச் செய்தவர்கள் எந்த உயர்பதவியில் இருப்பவர்களானாலும் ஆட்சியில் இருந்த அமைச்சர்களேயானாலும் வேறு அரசு பொறுப்பேற்கும் போது சிறிதும் தயவு தாட்சண்யமின்றி நடுநிலையாளரை கொண்டு விசாரித்து குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் மிக கடுமையான தண்டனைக்கு ஆளாக்க வேண்டும். தண்டனைக்கு ஆளாகிறவர்களின் உறவினர்களுடைய பெயரிலும் தங்களுடைய பெயரிலும் நண்பர்களுடைய பெயரிலும் தவறான வழியில் சேர்த்து கொண்ட சொத்துகள் அனைத்தையும் பறிமுதல் செய்து நாட்டுக்குச் சொந்தமாக்க வேண்டும். இதுதான் அதிமுக வெளியிட்ட கொள்கை அறிக்கை. அன்னாயிசம் என்று பெயரிடப்பட்ட அந்த அறிக்கையை அதிமுகவின் தொண்டர்கள் தலைவர்கள் பேச்சாளர்கள் அத்தனை பேரும் வைத்திருந்தனர். அதைத்தான் மேடையிலும் பேசி வந்தனர். நீதி கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியன வெளியிட்ட கொள்கை அறிக்கையைப் போல அல்லாமல் பிரிவுக்கு முன்பு நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து வகுக்கப்பட்டிருந்தது அதிமுகவின் கொள்கை அறிக்கை. பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஒரேயொரு இடைத்தேர்தலை மட்டுமே சந்தித்திருந்த அதிமுக முதன்முறையாக பொதுத்தேர்தல் ஒன்றுக்கு தயாராகியிருந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு அபார வெற்றி. மொத்தமுள்ள 30 இடங்களில் அதிமுகவுக்கு 12 இடங்கள். இந்திரா காங்கிரசுக்கு 7 ஸ்தாபன காங்கிரசுக்கு 5 திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 1 திமுக ஆதரவு சுயேச்சை 1 என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன. இந்திய கம்யூனிஸ்டு மார்க்சிஸ்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைத்தது. அதிமுக சார்பில் எஸ். ராமசாமி முதலமைச்சரானார். ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை. அதற்கு 16 எம்.எல்.ஏக்களின் ஆதரவு தேவை. இந்திரா காந்தியிடம் ஆதரவு கேட்டார் எம்.ஜி.ஆர். அதற்கு பதிலாக அசோக் லேலண்ட் அதிபர் ரங்கநாதன் தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாக ஆதரவளிக்க வேண்டும் என்றார் இந்திரா. வேறு வழியில்லை. எம்.ஜி.ஆரும் சம்மதித்தார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதிமுக அரசுக்கு ஆதரவாக 14 வாக்குகள் விழுந்தன. எதிராக 15 வாக்குகள். எப்படி? திமுக இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் சுயேச்சை என அனைவருமே ஆட்சிக்கு எதிராக வாக்களித்திருந்தனர். கடைசி நேரத்தில் எம்.ஜி.ஆரை கைகழுவியிருந்தார் இந்திரா காந்தி. அதே சமயம் ரங்கநாதன் மேலவைக்கு சென்றிருந்தார். இந்திராவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் அமைதியாக அமர்ந்துவிட்டார் எம்.ஜி.ஆர்.